முதல் படம் வந்து 2014 ரிலீஸ் ஆச்சு. ஆனால் எடுக்க ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 2011. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து தான் இந்த படம் பண்ணுறோம். இதுக்கு நடுவில் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எங்கேயும் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறோம் கிடைக்கல அப்படின்னும்போது ஸ்ரீராம் சார்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், சமுத்திரக்கனி சார்கிட்ட ஸ்கிரிப்டை அனுப்ப முடியும், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், அவர் பண்ணுன்னெலாம் சொல்ல முடியாது, பிடிச்சிருந்தா பண்ணுவார்னு சொன்னார். நான் எனக்கு என்னென்னா எல்லாருக்கிட்டையும் கொடுத்து அவங்க வாங்கி வச்சுப்பாங்க, அப்புறம் படிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க படிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம்லாம் 6 மாதம்லாம், அது வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க இப்போ படிக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வியோடையே சுற்றணும். ஆனால் அதனால் ஸ்ரீராம் சார்கிட்ட சொன்னேன், சார் அவர் படிக்கிறதுக்கும் போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் சார், நான் சில விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். ஆக்சுவலாக எதுவும் இல்லை, அது வரைக்கும் கவலைப்படாமல் இருக்கலான்றதுக்காக தான் சொல்ல சொன்னேன். அவர் மெயில் அனுப்பிச்சு ஒரே நாளில் கனி சார் ஃபோன் பண்ணார், கார்த்திக் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களாமே என்ன அப்படின்னு. அவர்கிட்ட சார் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு பேஸில் ஆரம்பிக்கும், அப்புறம் மாறும் சார் அப்படின்ட்டு முழுசாக படிக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன விஷயம் சொன்னேன். கரெக்டாக 3 மணி நேரத்தில் படிச்சுட்டு முதல்ல அவர் சொன்ன வார்த்தை, ஒரு மனிதன் வந்து நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லை பணம் செல்வமோடு இருக்கணும்னு நினைக்கிறியா, இந்த நிம்மதியை பற்றின படம் தானே இதானே நீ சொல்ல வரேன்னு அந்த தீமை வந்து 125 பேஜ் பக்கத்துலேருந்து அதை அந்த அவர் சொன்ன ஒரு விஷயம் ஒரு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்தது.